திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் வெளி மாவட்ட மீனவர்கள் மீன் பிடிப்பதால் ஏற்படும் தகராறை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். நிதியமைச்சர் பட்ஜெட்டுக்கு பதில் சொல்லும்போது கூட அவங்க எப்படி சொன்னாங்கன்னா 2013 இவ்வளோ இருந்தது, 2024 இவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசனை காட்டினாங்க. இது எப்படி இருக்குன்னா, எங்கள் அப்பா அந்த காலத்தில் 5 பைசாவில் 2 இட்லி சாப்பிட்டாரு, நீங்கள் 50 ரூபாயில் சாப்பிட்றாருன்னு சொன்ன கணக்கு. இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான கம்பேரிசன்லாம் பண்ணாமல் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய இன்றைய பட்ஜெட்டில் எவ்வளோ % நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துருக்கீங்க, இதுதான் கேள்வி. எப்போவுமே நமக்கு இருக்கிற பட்ஜெட்டில் எவ்வளோ % அப்படிதான் நம்ம பேசணுமே தவிர 1960 5 பைசா இருந்தது, இப்போ நாங்கள் 5000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னால் இந்த கதையெல்லாம் யார்? அதில் தமிழகம் குறியிடப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறது. அதை நான் ரயில்வே துறையில் மட்டுமல்ல, நான் நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருந்தேன். எஜுகேஷன், ஆசிரியர்களுக்கு தேவைப்படுகிற சம்பளத்தை அவர்கள் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா இவங்க எவ்வளோ ஒரு கூற புத்தி உள்ளவர்கள் என்பது தான் கேள்வி. நான் ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டருக்கு நான் லெட்டர் எழுதியிருக்கேன். அப்புறம் நம்ம அதிகாரிகளுக்கும் நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூவாக இருந்தால் கூட இதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஏற்கனவே பல முயற்சிகள் நடந்தும் கூட சில டிரான்ஸ்கிரிப்ஸ் நடக்குது. அது கண்டிப்பாக அதிகாரிகள் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு வரையறுத்து அதை ஒரு கண்ட்ரோலோடு நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கணும்.